அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வயிற்று சம்பந்தப்பட்ட, கைகால் சம்பந்தப்பட்ட, சுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். நரசிம்மர் வழிபாடு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வயிறில் சிறு ப்ராப்ளமும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஜென்மத்தில் ராகு இருப்பதும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதும் கோளர் பதிகத்தை சொல்வதோ கோளர் பதிகத்தை கேட்பதோ நன்மையான விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் வரும். உறவினர்களுக்கு உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். புத்திர சந்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். வாயில் 10 ml நல்லெண்ணெயை போட்டு 20 நிமிடம் காகல் பண்ணிட்டு துப்பி விட்டு ப்ரஷ் செய்து கொள்வது கும்பத்திற்கு சனியால் ஏற்பட்ட அபகிரீத்திகள் நிவர்த்தி ஏற்படும். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வார்த்தைகளால் உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ இவருக்கு இப்படி இருக்குது என்று பொங்குன்னு பொங்கினீங்கன்னா உங்களை எல்லாரும் சேர்ந்து பொங்க வச்சிருவாங்க. கவனமாக பார்த்துக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அற்புதமான அமைப்பு நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஏற்படும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பில் பிரச்சனை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. விசிட்டிங் கார்டில் ஸ்டைலாக போட்டுக்கின்னு ஸ்டைலாக நீட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் சிம்பாலிக்காக வரும். கோளர் பதிகத்தை கேட்பதோ சொல்வதோ நன்மை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் நல்லா பார்த்துக்குங்க. சண்டை போட்டுக்கின்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் பார்க்காம விட்டுறாதீங்க. கவனமாக பார்த்துக்குங்க. குடும்பத்தில் யாருடைய தலையீடும் கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது.